இருக்கிற பெரியவர்களே, அன்பு மாணவ மாணவிய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். ஜேபிஆர் கல்லூரி இன்றைய தினம் பல்கலைக்கழகமாக மாறி 25வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை ஜேபிஆர் அவர்கள் இங்கு வீட்டிருக்கிற நிறைய பேருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் கல்லூரி ஆரம்பிப்பதற்கு அவர்தான் முதல் காரணம். அவர் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் கல்லூரி ஆரம்பித்திருக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜஸ் ஆரம்பிப்பதற்கு அவரிடத்திலே சென்று அறிவுரைகளை கேட்டுதான் ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும் அதில் ஒருவன். வேல்ஸ் பல்கலைக்கழகம் கல்லூரியாக இருந்தது. அதை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு அவர்கள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் அருமை சகோதரி ரிஜினாவிடம் கொடுத்திருக்கிறார். அவர் அதை இன்றைய தினம் பல்கலைக்கழகமாக மாற்றி இன்றைய தினம் அவர் மட்டுமல்ல, அவருடைய கணவர் முரளி, மகள் மார்கரெட், மேக்லின் எல்லோரும் சேர்ந்து இன்றைய தினம் இந்த பல்கலைக்கழகத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரால் தான் இத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்து உட்கார வைக்க முடியும். அது ஒன்று அவர்களுடைய அன்பு மட்டும்தான். இந்த திரு ஜேபிஆர் அவர்கள் செய்யாத தொழிலே இல்லை. கல்லூரி மட்டுமல்ல, வாட்டர், ஸ்வீட், ஸ்டீல், சிமெண்ட், ஹார்பர், அப்படி எந்தெந்த துறை இருந்தாலும் அந்த துறையை அவர் செய்து முடிப்பார். இதை எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதா தெரியாது, அவர் ஒரு நடிகர். சினிமாவில் நடிச்சிருக்காரு, 6 படங்களை எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் சேர்மன் ஆயிட்டு நிறைய கல்லூரிகளை நடத்திட்டு இருக்கும்போது நான் அவரை சென்று பார்த்துருக்கிறேன். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அப்போ புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. என்னம்மா என்ன இல்லைப்பா, நான் லா படிக்கிறேன் அப்படின்வாரு. லா படிக்கிறீங்களா? எதுக்கு இப்போ நீங்கள் லா படிக்கிறீங்க? இல்லை, எனக்கு லா மேலே ரொம்ப ஆசை அப்படின்னாரு. லா படித்தாரு, எம்ஃபில் முடித்தாரு, பிஹெச்டி முடித்தாரு. அதாவது அவர் படிப்புக்கு எல்லையே இல்லை, வயதே இல்லை என்பதை காண்பித்தவர் ஜேபிஆர் அவர்கள். அவரை தொடர்ந்து நான் நிறைய விஷயத்துல இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்றதுல சந்தோஷப்படுறேன். நான் நிறைய விஷயத்த அவரை பின்பற்றி இருக்கிறேன். ஏன் அவரை காப்பி அடிச்சிருக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நானும் இப்போ நிறைய சினிமாலாம் எடுத்துட்டு இருக்கிறேன் அவரை பார்த்து தான். என் வீட்டில எல்லாம் நிறைய இங்கே இருக்காங்க, என் ஒய்ஃபு, டாக்டர்லாம். சினிமாலாம் அவங்களுக்கு பிடிக்காது. என்னை கேட்பாங்க, சும்மாருங்க, ஜேபிஆரே படம் எடுத்திருக்கிறாரு, அவரே நடிச்சிருக்காரு, நீங்கள் என்ன போய் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி நான் இப்போ நிறைய படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் நடிக்க முடியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால் அது மட்டும் இல்லை, அவர் லா படித்தார், எம்ஃபில் படித்தார். As soon as I finished my college, I started the college. After starting the college, I completed BCom and MCom in Pachadus College, and as soon as I finished my MCom college, I started my own college. After started the college, I started studying like JPR, BL, ML, MBA, MPhil, PhD, everything. So எல்லாத்துக்குமே ஒரு ஜேபிஆர் அப்படிங்கிற ஒரு மா மனிதர் எல்லார் வாழ்க்கையிலுமே பின்னாடி வந்திருக்கிறாரு. இங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் பின்னாடி இருக்காரு. ஏன் அருமை அண்ணன் RS முனிரத்னம் அவர்கள் இங்க வந்திருக்கிறாரு. இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் RMK இன்ஜினியரிங் காலேஜ்.
அதை அவர் ஏன் ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜேபிஆருடைய நண்பர், ஜேபிஆரை பார்க்கறதுக்கு அடிக்கடி வருவார். அப்போ ஏன் நீ ஒரு காலேஜ் ஆரம்பிக்க கூடாது, எனக்கு இதுக்குன்னே காலேஜ் எல்லாம் அப்படின்னாரு. இல்லை நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி உடனே ஏஐசிடியில் அவருக்கு எல்லாம் உதவியும் பண்ணி சூப்பராக ஒரு காலேஜ் ஆரம்பித்தோன்னே, இதுக்கு உங்களுக்கு 2 பசங்க ஒரு காலேஜ் எதுக்கு 10, ஒரு பையனுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பி, ஒரு பொண்ணுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பின்னு 3 காலேஜ் நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பராக நடத்திட்டு இருக்காரு. அதனால அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவர் ஜேபிஆர், நான் அவர் அன்போடு மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்னுடைய மறைந்த தந்தை ஐஸ்வரி வேலன் அவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நெருங்கி, அண்ணன் ஆர்.எம்.கே. அவர்களும் எல்லாரும் அவரோட எம்ஜிஆரோட ரொம்ப பழகினவங்க. அதுல இருந்து நானும் சின்ன வயசுல இருந்து ரெஜினா நாங்கெல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்றி சீரும் சிறப்போடு நடத்திட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் 50வது வெள்ளி விழாவை அவர்கள் நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அன்னைக்கும் எங்களை எல்லாரையும் கூப்பிடணும்னு நாங்கள்லாம் வரணும். ஐயா பிஜேபி அவர்கள் எல்லாம் ஜேபிஆரோட ரொம்ப பழகிருக்காங்க. இங்கே நிறைய எங்களுடைய நண்பர்கள் பல்கலைக்கழக வேந்தர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில்வர் ஜூபிலி ஆண்டிலே நான் கலந்து கொண்டு அவள் கையாலே பரிசுகள் வாங்கி எல்லோரையும் மகிழ்ச்சி சொல்ல என்னை அதிக மகிழ்ச்சி. கடந்த காலத்தை நாம் ஒரு வார்த்தையை சொல்ல முடிக்கின்றேன். ஏறக்குறைய ஒரு 25-28 ஆண்டுகள் முன்பாக என் அன்பு சகோதரர்கள் ஜெயபிஆர் அவர்கள் 2 குழந்தைகளை 2 கையில் பிடித்துக் கொண்டு வருவார்கள். இன்று அதே குழந்தைகளை படிப்பிலும் எல்லாவற்றிலும் உயர்த்தி மக்கள் மத்தியிலே ஒரு கல்வி ஸ்தாபனத்தை அவர்கள் கொடுத்து சென்றிருக்கின்றார். என்னை அன்புக்குரிய சகோதரர் அவர்கள் நினைத்து பார்க்கும்போது உழைப்புக்கு ஒரு உதாரணம், உழைப்பின் வடிவமாகவே இன்று ஜெயபிஆர் கல்லூரி இருக்கின்றார். மேடையிலே எனது அன்பு மகன் பதவியில் இருக்கின்றார்கள். அன்பில் பாதிச்சிருக்கிற மகன் ஐஸ்வர்யா அவர்களின் திருமணம் இன்று வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார். எஸ்ஆர்எம் கல்லூரியின் தாயார் மகன் கலந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பார்க்கும்போது பல்வேறு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் உள்ளவர்களெல்லாம் வந்து கலந்து கொண்டு தற்போதையான வேலையை அவர் செய்து வருகிறார். அன்பார்ந்த பள்ளிகளிலே கல்லூரி செல்வங்களே ஒரு மனிதனை உயர்த்தி படிப்பது படிப்பு. அவன் தாய் ஈன்றபடுதல் பெண்களுக்கும் தன்மகனை சார்ந்தோடு நினைக்கின்ற தாய். அந்த தாயை நாம் வணங்க வேண்டும். இன்னும் முன்னால் பேசுகின்ற நாம் உணவு வழியில்லாமல் உனக்கமல்ல துணியில்லாமல் ஒரு சிற்றூரில் வந்து என் அருமை அம்மா சந்தன தாய் அவர்கள் எங்கள் எல்லாருக்கும்
கடமையில் உறுதி செய்து தினம் உதவியாக சம்பாதித்தது எங்களை காப்பாற்றினார். அந்த தாயின் தான் இன்று நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். உலகில் பல்வேறு இடங்களில் அவர் நாமத்தை சொல்லி வருகின்றோம். அதே நேரத்தில் தொழில் செய்ய வேண்டும். கல்லூரி மாணவர்களும் வருங்காலத்தில் மிகப்பெரிய தொழில் செய்ய வேண்டும். தொழில் செய்தால் தொழில் செய்ய முடியும். இந்த அறிவிப்பணிகள் தொண்டு செய்கின்றார்கள், தொழிலை வளர்க்கிறார்கள். பிஜேபி சகோதரர்கள் தொழிலை வளர்த்து தொண்டு வளர்த்து எல்லாம் கண்டுபிடியும் எல்லாம் மாணவர்களும் பிஜேபி சகோதரர்கள் பல தொண்டுகளை செய்து வருகின்றோம். அதில் முக்கியமானது வள்ளுவர். அந்த வள்ளுவரை நினைத்து நாம் உலகில் வாழ வேண்டும். வள்ளுவர் உலகில் எல்லோருக்கும் பொதுவாக உள்ளவர். அவர்களை நினைத்து வாழும்போது மற்றவர்களுக்கு நாம் ஒளிகரமாகவும் நம்ம தாய்க்கு நாம் அந்த பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். அதுதான் சொல்றேன், உலகில் தமிழ்நாடு உயர்த்தும் அன்னையும் பிதாவும் முன்னேறுகையும் ஆலயம் தொழிலும் சாதனமும் நன்று. அந்த அன்னையோடு நாம் சேரும் பொழுது ஆசானையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் இந்த கல்லூரியிலே ஆசானன் மூலமாக நீங்கள் படித்தவர்கள். ஆலயம் தொழுவதில் அனந்த நன்று, யாரும் யாவருக்கு. JPR இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 25 இயர்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு எங்களோட காலேஜோட சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு நிறைய சான்சலர்ஸ் அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ், IT company heads and other social heads and people from industries have come together to celebrate along with us. Innikulla celebrations. Thank you so much for all the support for our 25 years jubilee which happened along with press members also, and we would like to grow more with this day. We thank you so much for all of your support today. Thank you so much. Yeah. Anything else, sir? Solama. Yeah, please. We wishing, just wish. Come on. Yeah. No, Shizam. We are very happy and proud to have this celebration, 25 years celebration. It was a journey of 25 years, and through a lot of hard work, we have come to this Silver Jubilee. We've come to this Silver Jubilee celebration, and we're starting to grow more and more, and hopefully hit our 50s. DJ sound. We're very happy to have celebrated the 25th Jubilee year of JPR Engineering College. We've come a long way, and this is a Silver Jubilee, and we're really thankful to the media, the press, to the well-wishers, to the industry people, to every chancellor who was supported to this day and came and celebrated this day along with us. We would like to thank each and everyone. Thank you. Thank you, sir. Anything else to be said? That's it. Okay. அது பெண்கள் முன்னேறங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆண்கள் அவ்வளோ சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க பெண்களை இப்போ நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ளே சலுகைகள், கவர்மெண்ட் சலுகைகள் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஹாலில் பார்த்துருப்பீங்க 70% கேர்ள்ஸ் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களோட முன்னேற்றம் வீட்டில் இருக்க சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. அதனால் எல்லாரும் இப்போ நிறைய things வந்திருக்கு for the benefits. They have to come forward and take it and see that they also excel in education. A good education makes a good community.
கண்டிப்பாக பெண்கள் மட்டும் படிக்கிற யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும். அப்பா வந்து முன்னேற்றத்துக்கு ஃபஸ்ட்டு சீட்டு சேர்க்கும் போது முதல்ல வந்து 100 கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் த பாலிசிஸ் ஆஃப் ஆர் யூனிவர்சிட்டி. அப்படி இருக்கும்போது அவர் கனவுல அவரோட இதில் நாங்கள் மெமோரியில் நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு ஆரம்பிப்போம். மேம் அது வேற மேரேஜ் இந்த யூனிவர்சிட்டி. ஓகே சாரி சார். தேங்க்யூ. நோ பொலிட்டிக்கல். தேங்க்யூ. கண்டிப்பாக இருக்கும். ஷுவர் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் எங்கள் அப்பாவும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படித்தார். ஸோ ஒன் ஆஃப் த கோர்ஸ் ஜேபிஆர் யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறாங்க கண்டிப்பாக. பிகாஸ் பிகாஸ் பொலிட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து நிறைய பேர் அதுலேருந்து தான் வருவாங்க கவர்மெண்ட்க்கு. ஸோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர் ஹூ ஹவ் பிகம் கலெக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ பொலிட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்களும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக. பிகாஸ் அது அவங்களோட பேஷனாக கூட இருக்கலாம். அவங்க சில பேர் டாக்டர் ஆக விருப்பப்படலாம், சில பேர் இன்ஜினியர் ஆகணும்னு விருப்பப்படலாம். அந்த ஸ்டேட்டோட பாலிசிஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தே வில் ஃபாலோ தட் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஆல்சோ வில் ஃபாலோ த சேம் பாலிசிஸ் வாட் த கவர்மெண்ட் கோஸ். அவங்க அட்வைஸ் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம படிக்கிறதுல நம்ம மேலே முதல்ல நம்பிக்கை இருக்கணும். அப்போ நம்ம படிக்கிற படிப்பு நம்மளை மதிக்கும். நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப பிரேவாக இருங்க. என்ன படிக்கணுன்ற டிசிஷன் நீங்கள் எடுங்க. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸல் பண்ணுவீங்க. அது வந்து இருந்தால் நல்லது, இல்லைனாலும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் நேஷ்னல் பாலிசியில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ, இஃப் இட் இஸ் ரியலி நெசசரி ஃபார் த எஜுகேஷன் சிஸ்டம் இட் ஷுட் பி ஃபாலோட். இஃப் இட் இஸ் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். எவ்ரி இயர் 300 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்ருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் யூனிவர்சிட்டி லெவலில் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் லெவலில் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வி டூ ஸ்பான்சர் ஸ்போர்ட்ஸ் இயர். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். எல்லாருமே ஈக்குவல். அதுதான் நான் சொல்கிறேனே, வீட்டில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது, பெண்கள் முன்னேறுறாங்க. ஸோ ஈக்குவலி வி ஹாவ் டு பேட் ஈச் அதர். ஈக்குவலாக வர்றது ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் the way we motivate our children is very important. The way we grow our children is very important. Nothing like that, sir. Students startups இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட்அப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ சார். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப்பாக கொண்டாந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தட் வில் பி தேர். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.